மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே, அத்தியாயம் 20. அந்த பெரிய வீட்டில் எங்கும் தோரணங்களும் அலங்காரங்களும் பஞ்சமில்லாமல் அலங்கரித்து கொண்டிருந்தன. வாசலில் கட்டிய வாழை மரம் தன் பசுமையை அந்த வீட்டிற்கும் பரப்பி விட்டதைப் போல் தோன்றியது. வீட்டு காம்பவுண்டிற்கும் வாசலிற்கும் இடையில் உள்ள வெட்ட வெளியில் ஷாமியானா விரிந்து கிடந்தது. அதில் அணிவகுத்திருந்த சேர்களில் ஊர் பெரியவர்களும் சொந்தக்காரர்களும் அகல திறந்திருந்த கேட்டில் விழிகளை பதித்தவாறு அமர்ந்திருந்தார்கள். பட்டு வேட்டி சகிதம் அவசரமாக உள்ளே வந்தான் கோகுல்ராஜ். அண்ணா, என்ன ஆச்சு என்றான் ராஜ்கமல். இப்போதான் கண்ணபிரான் அண்ணா ஃபோன் பண்ணாரு. வண்டி அம்மன் கோயில் தெருவை தாண்டிடுச்சாம். அதை கேட்டு எல்லோரும் எழுந்து கொண்டார்கள். அம்மா, பெரியம்மா, அத்தை, ஆரத்தி தட்டு ரெடியா? அண்ணனும் அண்ணியும் வரப்போறாங்க. கமல் சொல்லி கொண்டிருக்கும் போதே கார் வீட்டிற்குள் நுழைந்தது. காரிலிருந்து முதலில் பிரபு இறங்க புது மஞ்சள் தாலி மினுமினுக்க அவன் பின்னால் இறங்கினாள் தீக்ஷிகா. அவர்களோடு வந்திறங்கினார்கள் சாமுண்டியும் பரசுராமும். அவர்கள் பின்னே வந்த வேனில் சுந்தரம் தாட்சாயினியோடு தீக்ஷிகாவின் குடும்பத்தினர் வந்திறங்கினர். ஊரின் மூத்த முதிய சுமங்கலி பெண்மணி பிரபுவிற்கும் தீக்ஷிகாவிற்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்றார். அந்த ஊர் பெண்களும் சொந்தக்கார பெண்மணிகளும் அவளை திருஷ்டி கடித்து வீட்டிற்குள் அழைத்து சென்றனர். பிரபு சந்தோஷமாக அவள் கையை பற்றி கொண்டிருந்தான். தீக்ஷி சந்தோஷமான விழிகளை சுழற்ற அவர்கள் இருவரையும் ஓடி வந்து அணைத்து கொண்டார்கள் ஜிதேஷும் விஸ்வேஷும். வீட்டிற்கு வருவதற்கு முன்பே தீக்ஷி ஒரு விஷயத்தை மாற்றிவிட்டிருந்தாள். ஆம், ஜித்து ஓடி வந்து பிரபுவை அணைத்திருக்க விஷு ஓடி வந்து தீக்ஷியை அணைத்திருந்தான். விவரம் தெரியாதவர்கள் இதனை ஏதோ 7வது அதிசயமாகவே பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஏனெனில் விஷு எப்போதும் பிரபுவை விட்டு பிரிய மாட்டான் அல்லவா? சந்தோஷமாக விஷுவை பிடித்து கொண்டு தீக்ஷியை பார்க்க அங்கே கொஞ்சம் ஒதுங்கி நின்றிருந்தார்கள் பிரபுவின் அம்மா, சித்திகள், அத்தை மற்றும் அக்கா. அதை கண்டு அவள் முகம் மாறியது. தன் கை விரல்களை பிணைத்திருந்த பிரபுவின் கையை பிடித்து இழுத்து அவர்களின் அருகில் சென்றாள். இரு பிள்ளைகளையும் பிடித்து கொண்டே அவர்களின் முன் பொதுவாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முயன்றாள். இருக்கட்டுமா என்று அவசரமாக தடுத்தார் ஞானாம்பிகை. ஏன் அத்தை, ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா என்றாள் மெல்லிய குரலில். முதல்ல வீட்டுக்கு ஜோடியா வந்திருக்கீங்க. சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுமா. எங்ககிட்ட எல்லாம் அப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நாசுக்காக தவிர்த்தார். அந்த இடத்தில் நின்று வேறு எதுவும் பேசாமல், இருக்கட்டும் அத்தை, முதல்ல உங்க ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் சொல்லிக்கொண்டே பிரபுவின் கையில் அழுத்தம் கொடுத்தாள். அவனும் புன்னகையோடு அவர்களின் முன் அவளோடு சேர்ந்து விழுந்து வணங்கினான். இது என்ன அத்தை கூத்து? முதல்ல விதவைங்க கிட்ட போய் இவளுக்கு ஆசீர்வாதம் வாங்கணுமா? சாமுண்டியின் காதை கடித்தார் கல்யாணி. சும்மா இரு, இது அவ வாழப்போற வீடு. இங்க எல்லாம் நாம அதிகாரம் பண்ண முடியாது என்று அவரை அடக்கினார் அவர். அது சரி என்று முணுமுணுத்து கொண்டே திரும்ப பிரபு அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அதில் அவர் திகைக்க, என்னத்த, ஏதாச்சும் வேணுமா என்றான். இல்லை என்று அவசரமாக தலையை ஆட்டினார் கல்யாணி. ஓ, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன் பாருங்க நானு. சரசக்கா, இங்க வாங்க, இவங்க என்னோட பெரிய மாமியார், பத்திரமா கவனிச்சுக்கோங்க என்றான். வாங்க என்று வந்து நின்றார் சரசு என்ற அந்த பெண்மணி. இல்லை பரவாயில்ல. அட வாங்க, வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்கிறேன் என்று அவரை பேச விடாமல் இழுத்து கொண்டு சென்றார் சரசு. கல்யாணி திரும்பி தன் மருமகள்களை பார்க்க அவர்களோ அவசரமாக பார்வையை மாற்றிக்கொண்டு தத்தம் கணவர்களின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நின்றுவிட்டார்கள். பாவிங்களா என்று புலம்பியவாறு சரசுவோடு சென்றார் கல்யாணி. அதுதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் அவங்க வீட்டை போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் இங்கேயே இருந்து பிஸ்னஸை பாருங்க என்று தன் கணவரிடம் சண்டையிட்டு வீட்டிலேயே அவரை விட்டு விட்டு வந்த தன் மடத்தனத்தை எண்ணி நொந்து கொண்டார் கல்யாணி. நல்ல விஷயங்கள் நடக்கும் நேரத்தில் அவர் ஏதேனும் அபசகுணமாக பேசிவிடக்கூடும் என்று பயந்து பிரபுவிடம் சொல்லி அவரை அப்புறப்படுத்தியது தீக்ஷிகா என்று அவருக்கு தெரியாதல்லவா? பாவம். பரவாயில்லையே, நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டி கில்லாடியாதாண்டா இருக்கா. தீக்ஷிகாவிற்கு பாராட்டு பத்திரம் வாசித்தாள் பிரகதி. தெரிஞ்சுக்கிட்ட இல்லை? ஸோ இந்த நாத்தனார் கொடுமை பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என்றான் தீக்ஷிகாவை தன் தோளோடு அணைத்து. சும்மா இருங்க என்று அவனை அதட்டியவாறே அவன் கைகளை பார்த்தாள் தீக்ஷி. அவன் தன் தோளோடு இறுக்கிக் கொண்டிருந்த போதும் அதில் துளியும் விரசமில்லை. அவள் உணர்விலும் எந்த மாற்றமும் இல்லை.
கழுத்தில் தாலி ஏறிய பிறகு மெல்ல மஞ்சள் கயிறு மேஜிக் வேலை செய்யும் அவள் நம்பிக்கொண்டிருக்க இப்போது அதுவும் பொய்த்து போனதில் வருத்தம் மேலோங்கி நின்றது. தாலி பிரித்து கோர்த்த சாந்தி முகூர்த்தத்தை தங்கள் வீட்டிலேயே வைத்து செய்ய விரும்புவதாக சாமுண்டி கூற அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டார் ஞானாம்பிகை. வயதில் பெரியவர் கேட்பதை மறுக்க வேண்டாம் என்று பிரபுவிடமும் சொல்லிவிட்டார். அதனால் அவனும் அமைதியாக இருந்து விட்டான். எல்லாம் சரிதான், இந்த விஷு எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணுமே, அவனை விட்டுட்டு எந்த ஊருக்கும் போக என்ன விடமாட்டானே என்றான் பிரபு. அதை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்தை என் பொறுப்பில் விட்டுடுங்க என்றாள் தீக்ஷிகா. சொன்னது போலவே இருவருக்கும் முத்தம் வைத்து சமர்த்தாக டாட்டா சொன்னவனை எல்லோரும் வாயை பிளந்தபடி பார்த்தனர். அப்படி என்ன அவன்கிட்ட சொன்ன என்றாள் பிரகதி. அது சீக்ரெட் என்று சொல்லியபடி தீக்ஷிகா விஷு இருவரும் கண்ணடித்து ஐஃபை போட்டு கொண்டனர். ஓஹோ, அவ்வளவாகி போச்சா என்றாள் பிரகதி செல்ல கோபத்தோடு. டேய், உனக்காச்சும் தெரியுமா கிண்டலாக பிரபுவை கேட்க ஹிஹி என்று இழித்து வைத்தான் அவன். விஷயமெல்லாம் நமக்கு எதுக்குக்கா, அவனை அழிச்சாட்டியம் பண்ணாம இருந்தா போதாதா என்க வாயை பொத்தி சிரித்தார்கள் அஸ்வந்தும் பவந்திகாவும். ராமநாதபுரம். இரவு அவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க தன் அறையில் யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் தீக்ஷிகா. அவன் தொடுதலுக்கு தன் உணர்வுகள் குழையாமல் போனால் தவறாகிவிடுமே, என்ன செய்வது என்று தவித்தாள். அவனிடம் இதை பற்றி சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்து வைத்திருந்தார். கீழே ஹாலில் அமர்ந்து எல்லோரோடும் பேசிக்கொண்டிருந்தான் பிரபு. சூரியன் மறைய தொடங்கி மாலை வெயில் அந்த வீட்டின் முன் வராண்டாவில் இருந்த கண்ணாடி ஜன்னலின் வழியே அழகாக தன் ஒளியை பீச்ச அதன் அருகில் சென்று பார்த்தான் பிரபு. ரொம்ப அழகா இருக்கு என்று சிலாகித்தான். இந்த கிளாஸ்ல பெயிண்டிங் பண்ணா இன்னும் அழகா இருக்கும். அதுக்கு என்ன மாப்ள, நாளைக்கே ஆர்டிஸ்ட்டை வர சொல்றேன் என்றான் குபேரன். எதுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம், தீக்ஷிதா அழகா வரைவாளே. ஓ, அவ ரூம்ல இருக்கிற ஆர்ட்ஸ் பார்த்துட்டு சொல்றீங்களா? அதெல்லாம் இப்போதான் அவ வரைகிறதே இல்லையே. அவன் கூறியதை கேட்டு திகைத்து சுந்தரத்தின் முகம் பார்த்தான். அவர் பார்வையின் அர்த்தங்களை உணர்ந்தவன் அவன் நாளைக்கு வரைவா என்று சொல்லிவிட்டு அவளை தேடிச் சென்றான். சட்டென்று அவன் உள்ளே வர திகைத்து எழுந்து நின்றாள் தீக்ஷிகா. எப்போலிருந்து நீ வரையறதில்ல? தீர்க்கமாக வந்த அவன் கேள்வியில் திகைத்தாள் அவள். அது தடுமாறினாள். அவளை நெருங்கி நின்று அவள் கைப்பற்றி, ஏன் தீக்ஷி, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா வேதனையோடு கேட்டான். இல்லை என்பது போல் இடம்பலமாக தலையசைத்தவள் விழிகளில் ஒரு துளி கண்ணீர் துளிர்த்தது. தலையை குனிந்து கொண்டாள். தன் கை கொண்டு அவள் கன்னம் பற்றி நிமிர்த்து தன்னை பார்க்க செய்தான். சொல்லுமா, ஏன் வரையறதில்ல? அது அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வரையணும்னாலே கை நடுங்குது. அந்த ஆர்ட்டு தான் என் கண்ணு முன்னாடி வருது. அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. முன்ன சரி, இப்போ என்ன? நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, இப்போ கூட அது உனக்கு ஆக்வர்டாக தான் தோணுதா? அவள் பதில் சொல்லாமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கண்களுக்குள் ஊடுருவியவன், இப்போ நமக்குள்ளே இருக்கிறது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை தீக்ஷி என்றான். அது என் மனசுக்கும் மூளைக்கும் புரியுது. ஆனால் இத்தனை வருஷமாக என் நினைவிலேயே நிறைஞ்சு இருந்த ராஜ் சாரை என்னால் விரட்டவே முடியல. தினம் தினம் அந்த நினைவோடு போராடிக்கிட்டு இருக்கேன் உடைந்த குரலில் கூறினாள். நீயும் என் நினைவில் நிறைஞ்சுதான் இருந்த. ஆனாலும் இந்த கஷ்டம் உனக்கு மட்டும் ஏன் தெரியுமா? நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் என்னையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்த தீக்ஷி தான் தெரிஞ்சா. ஆனால் உனக்கு உன்னை நம்பாத ராஜ் சார் தான் தெரிஞ்சான் இல்லை? அப்படியெல்லாம் இல்லை, நான் ராஜ் சாரை லவ் பண்ணவே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. அழகான புன்னகை ஒன்றை சிந்தினான் அவன். அப்போ இந்த பிரபுவை லவ் பண்ணு. அவள் கன்னங்களை தன் கைகளில் தாங்கியபடி அவள் கண்களுக்குள் பார்த்து கூறினான். அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உள்ளிறங்கிய குரலில் கூறினாள். இதழோரம் குறும்பு புன்னகை ஒன்று போக்க, அதுக்கு வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணவா என்றான். அவள் விழி விரித்து அவனை அதிர்ச்சியாக பார்க்க கேட்டுக்கொண்டே அவள் முகத்தை நெருங்கினான் பிரபு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.